என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து ப்ளவுஸ் கிளாத்து தாங்க. ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு நான் வந்து வேறு என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தாங்க இது. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியலுங்க. ஒன்று பேப்பர் காட்டன், அப்புறம் வந்து நம்ம சில்க் காட்டன், அதுக்கப்புறம் சிந்தட்டிக், அதுக்கப்புறம் எனக்கு வாயில் நுழையாத கிளாத்துடைய பெயருமே வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன மெட்டீரியல்னு எனக்கு கெஸ் பண்ண தெரியல. ஸோ இந்த கிளாத்தெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? இது வந்து தலகாணி உரை தாங்க. இந்த தலகாணி உரை வந்து அவங்க வந்து இதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க என்கிட்ட. என்னங்க இது ப்ளவுஸ் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுவீங்களே, அது எப்படி நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிஜமாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து சோஃபா செட்லலாம் குட்டி குட்டி பில்லோஸ் போடுவோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி பில்லோஸ்க்கு வந்து இதே மாதிரி வந்து இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அவங்க கொடுத்த அந்த தலாணி உரையை வந்து இதே மாதிரி வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து ரெண்டாக மடித்து போட்டு அது மேலே வந்து நான் வந்து தலாணி உரையை வந்து போட்டிருக்கேன். இப்போ தலாணி உரை தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளாக தைச்சிடலாம். ரெண்டாக மடித்து இப்படி போட்டாச்சு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த அளவுமே எடுக்க தேவையில்லை. அளவு தலவாணி உரை வந்து ஒன்று இருந்தால் போதும், அதை வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய நூலை ஃபுல்லும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கிளாத் விட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். கீழே அதே மாதிரி வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் விட்டுருங்க. மேலே வந்து நம்ம மடித்து அடிக்கணும், அதனால் வந்து ஒரு 1 இன்ச்சு விடுதோம். சைட்லேயும் வந்து 1 இன்ச்சு, 3 பக்கம் வந்து 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. மடிப்பு பகுதி இந்த பக்கம் இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இது போதும். அடுத்து வந்து ரோப்புக்கு வந்து எந்த அளவு தேவைன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து அளவு நோட் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு மொத்தத்தில் வந்து 4 ரோப் வந்து தேவை. ஸோ இதே மாதிரி மடித்து போட்டு நீங்கள் வந்து ஒரே நீளமாக வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 இன்ச் வந்து அளவு எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு போதும். இதில் வந்து நமக்கு வந்து 4 ரோப் வரும், இதே போதும். இது வந்து ஓல்டு மாடல் தலவாணி வரதாங்க. அவங்க கேட்டது இந்த மாடல் தான் கேட்டது. என்னங்க இது ஓல்டு மாடலில் இப்படி இதே மாதிரி கேட்குங்க, இப்போம்லாம் நியூ மாடல் வந்துட்டு எதுக்குங்க இப்படி ஓல்டு மாடல் கேட்குங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இதை வந்து தலகாணி வரையாகவும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்களாம், இன்னொரு இதாகவும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த இன்னொரு இது என்னது அப்படின்றத வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து சில்க் காட்டன் கிளாத் எல்லாமே வந்து நான் இதே மாதிரி வந்து ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மற்ற மெட்டீரியல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியலில் இருக்குது. ஸோ வந்து சில்க் காட்டனை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன். ஒரு 4 கிளாத் இருக்குது, அதை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். 4ஐயும் வந்து ஒன்றா மடித்து போட்டு ஈஸியாக வந்து அதை கட் பண்ணிடலாம். மற்ற மெட்டீரியல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்கிறதுனால வந்து நான் அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். ரோப் வந்து இதே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதையே வந்து இதில் போட்டு அப்படியே வெட்டிடலாம். இவ்வளோ தான் வந்து சில்க் காட்டன் கிளாத்தில் உள்ளது எல்லாமே முடிஞ்சது. அடுத்து வந்து மற்ற மெட்டீரியல் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அடுத்து வந்து எனக்கு வந்து மதிய லஞ்ச் வேலை இருக்குது. அந்த லஞ்சை முடிச்சு வச்சுட்டு தாங்க நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ண உட்காரணும். ஸ்டிச்சிங் வந்து நான் வந்து இப்போ இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுவேன், இல்லைனா வந்து நாளைக்கு தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே நாளில் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து வீட்டு வேலையும் பார்க்கணும், டிஎன்பிசி படிக்கணும், அடுத்து வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பார்க்கணும். அப்படிங்கும்போது வந்து டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து இதை வந்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். அந்த ஸ்டிச்சிங் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து நான் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த வீடியோ வந்து நான் போடும்போது வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இப்போ தைச்சிருக்கக்கூடிய அந்த தலகாணி உரைக்கு வந்து ஒரு தலகாணி உரைக்கு வந்து என்ன அமௌண்ட் வந்து நான் வாங்கியிருப்பேன், எல்லாத்துக்கும் வந்து டோட்டலாக சேர்த்து என்ன அமௌண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து யாருக்காவது கெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா வந்து இது வந்து அவங்க தலகாணி உரையாகவும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுபோக வந்து வேறு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பீரோவில் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுடைய துணிகள்லாம் வந்து ரொம்ப புசு புசுன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பீரோவில் எவ்வளோ தான் வச்சாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு கரெக்ட் பொசிஷனில் வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து மடித்து இது உள்ளே வந்து வச்சு வந்து அதை வந்து அப்படியே வந்து ரோப்பு போட்டு கெட்டி அப்படியே உள்ளே நீட்டாக வச்சுருவாங்களாம். அதைத்தான் வந்து அவங்க எனக்கு சொன்னாங்க.
அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.